அடுத்த 22வது கேள்வி, Na2CO3 நீர்க்கரைசல் ஒன்றின் செறிவு 0.3 மோல் டெசிமீட்டர் -3 ஆகும். இக்கரைசலின் 2 டெசிமீட்டர் கியூப் கனவளவில் உள்ள தூய சோடியம் கார்பனேட்டின் திணிவு யாது? இப்போ இந்த மாதிரியான கேள்வி செய்ய வந்து முதலாவது சோடியம் கார்பனேட் நீர்க்கரைசலின் செறிவு தரப்பட்டிருக்குது 0.3 மோல் டெசிமீட்டர் -3. அந்த கருத்து என்ன? 1 டெசிமீட்டர் கியூப் கனவளவில் 0.3 மோல் இருக்குது. இப்போ எங்களுக்கு கேட்டது வந்து இந்த கரைசலில் 2 டெசிமீட்டர் கியூப் கனவளவில் உள்ள சோடியம் கார்பனேட்டின் திணிவு கேட்டிருக்கு. அப்போ நாங்கள் இப்போ செய்வோம். 1 டெசிமீட்டர் கியூப் கரைசலில் இருக்கக்கூடிய மூல் அளவு சோடியம் கார்பனேட் மூல் வந்து 0.3 மூலாக இருக்குது. கேட்டது 2 டெசிமீட்டர் கியூப்பில் எவ்வளவு இருக்குமென்னு சொல்லி. இப்போ 1 டெசிமீட்டர் கியூப்பில் வந்து 0.3 மூலன்னு சொன்னால் 2 டெசிமீட்டர் கியூப்பில் இருக்கிறது 0.3 தர 2ஆக இருக்கும். அதாவது 0.6 மூல். ஆனால் எங்களுக்கு கேட்டது அது இல்லை, திணிவு தான் கேட்டது. ஆகவே 0.6 மூலில் வச்சுக்கொண்டு நாங்கள் திணிவை காண வேணும். சரி, அப்போ திணிவை காண்றதுக்கு வந்து திணிவின் கீழ் சேர்மூலக்கூற்று திணிவு வந்து மூலுக்கு சமனாக இருக்கும். ஆகவே திணிவு வந்து சேர்மூலக்கூற்று திணிவு தர மூலுண்ட பெருக்கமாக இருக்கும். இப்போ சேர்மூலக்கூற்று திணிவை பார்ப்போம். சேர்மூலக்கூற்று திணிவண்டைக்கு Na2CO3 சோடியத்தின் தெரியும் 23 தந்திருப்பாங்க. சேர்மூலக்கூற்று திணிவு இதிலையும் தரப்பட்டிருக்கு 23 தர 2 சோடியம் இருக்க போது. அப்போ 23 தர 2. சக கார்பன் தெரியும் 12, ஒட்சிசன் வந்து 16, 3 அணுக்கள் இருக்க போது. ஆகவே 16 தர 3ஆக இருக்கும். இதை சுருக்கினோம்னு சொன்னால் 46 சக 12 16 3 48ஆக இருக்கும். இப்போ மொத்த அளவு எங்களுக்கு வரப்போகுது 106 கிராம் மோல் -1. சரி, அப்போ சோடியம் கார்பனேட்டின் சேர்மூலக்கூற்று திணிவு கண்டுட்டோம் 106 கிராம் மோல் -1ஆக இருக்க போகுது. இப்போ இதை பயன்படுத்தி நாங்கள் காண வேண்டியது வந்து அவற்றை திணிவு. ஆகவே 106 தர மூல் அளவு இப்போ நாங்கள் கண்ட நாங்கள் 0.6 மூலாக இருக்க போகிறார். அது 2 டெசிமீட்டர் கியூப்பில் உள்ள மூலளவு 0.6ஆக இருக்கும். இதை சுருக்கினோம்னு சொன்னால் எங்களுக்கு திணிவு வந்து வெறும் 63.6 இருக்கும். சரியா? அதுவே பொருத்தமான விடை 22க்கு 4 63.6 கிராம். அடுத்து 23, பின்வருவனவற்றுள் இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தின் சிறப்பியல்பை தெரிவு செய்க. இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தின் சிறப்பியல்பு தான் கேட்டிருக்கு. ஆண் பெண் என இரு அங்கிகள் பங்களிப்பு செய்தல். அது வந்து இலிங்க முறை இனப்பெருக்கத்தில் தான் ஆண் பெண் இரு அங்கிகள் பங்களிப்பு செய்யும். ஆகவே அது வராது. அடுத்த புணரிகள் தோன்றுவதில்லை. புணரிகள் எங்கே தோன்றும்? இலிங்க முறை இனப்பெருக்கத்தில் தான் சூழ்கலம் விந்துக்கலம்னு சொல்லி புணரிகள் வந்து தோன்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ புணரிகள் தோன்றுவதில்லை என்று சொல்கிறது வந்து சரி. இலிங்க முறை இனப்பெருக்கத்தில் இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தில் வந்து புணரிகள் தோன்றாது. அடுத்த புதிய இயல்புள்ள அங்கிகள் தோன்றுதல், மாறல் இல்லாட்டி புதிய இயல்புள்ள அங்கிகள் தோன்றுறது வந்து இலிங்க முறை இனப்பெருக்கத்தில் தான் நடக்கும். ஆனால் இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்தில் வந்து பெற்றார் ஒத்த சந்ததிகள் தான் தோன்றும். எனவே அதுவும் வந்து வராது. அடுத்த கூர்ப்பு ரீதியில் முன்னேற்றம் அடைந்த விலங்குகளில் நிகழும். கூர்ப்பு ரீதியில் முன்னேற்றம் அடையாத விலங்குகளில் தான் இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் வந்து நடக்கிறது. கூர்ப்பு ரீதியில் முன்னேற்றம் அடைந்த விலங்குகளில் வந்து நடக்கக்கூடியது வந்து இலிங்க முறை இனப்பெருக்கமாக இருக்கும். ஆகவே அதுவும் வராது. பொருத்தமான விடை 2 புணரிகள் தோன்றுவதில்லை. அடுத்த 24வது, கல்சியம் கார்பனேட் திண்மத்தின் வெப்ப பிரிகைக்கு உயர் வெப்பம் வழங்கப்பட வேண்டும். பின்வருவனவற்றுள் இதற்கு மிக பொருத்தமான காரணமாக அமைவது. அப்போ இதன் வெப்ப பிரிகை நடக்கணும்னு சொன்னால் கல்சியம் கார்பனேட் கல்சியம் ஒட்சைட்டாகவும் கார்பனேட் ஒட்சைட்டாகவும் பிரிகை அடையும் வெப்பத்தை கொடுக்க. அப்போ அதன் வெப்ப பிரிகைக்கு உயர் வெப்பம் வழங்கப்பட வேணும். அதாவது வெப்பத்தை வந்து தான் பயன்படுத்தி கொள்ளுது, வெப்பத்தை உறிஞ்சி பிரிகை அடைஞ்சு கொள்ளுது. அப்போ இந்த தாக்கம் வந்து ஒரு அகவெப்ப தாக்கமாக இருக்கிறபடியால் தான் கூடுதலான வெப்பத்தை வந்து சூழலிருந்து பெற்றுக்கொள்ளுது. ஆகவே அதுக்கு பொருத்தமான காரணம் குறித்த தாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கமாக இருத்தல் ஆக இருக்கும். 24க்கு பொருத்தமான விட 10. அடுத்து 25, மனித சமிபாட்டு தொகுதியில் சமிபாடு முடிவடையும் பகுதி எது? மனித சமிபாட்டு தொகுதியை பொறுத்த வரைக்கும் சமிபாடு வந்து சிறுகுடல் பகுதியில் வந்து முடிவடையும். சிறுகுடலில் வந்து எல்லா பதார்த்தங்களும் வந்து சமிபாடு அடைஞ்சு உடல் கலங்களால் அகத்துறிஞ்சக்கூடிய சின்ன நிலைக்கு மாற்றப்படுது. அதுக்கப்புறம் பெருங்குடலில் வந்து நீர் போன்ற மூலக்கூறுகள் தான் அகத்துறிஞ்சப்படுதே ஒழிய அங்கே சமிபாடு நடக்காது. சமிபாடு வந்து சிறுகுடலோட முடிவடை. எனவே முடிவடைகிற பகுதி வந்து சிறுகுடலாக இருக்கும். அடுத்த 26, அதிகளவான இளைமணிகள் காணப்படும் எளியத்தை தெரிவு செய்க.
அதிகளவான இளைமணிகள்னு சொல்லிக்க இளைமணிகள் வந்து கலச்சுவாசம் மூலம் சக்தியை தோற்றுவிக்கிறது தான் அவற்றை செயற்பாடு. இப்போ சக்தி அதிகம் தேவைப்படுற இளையங்களில் தான் அதிக அளவு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் தசை இளையங்கள் வந்து கூடுதலான வேலைகளை செய்ய போகிற ஆட்கள், சுருங்கி விரிகிற தொழிற்பாடுகள் முதற்கொண்டு நிறைய தொழிற்பாடுகளை செய்ய போகிற ஆட்கள் வந்து தசை இளையம். எனவே தசை இளையத்தில் வந்து கூடுதலான இளைமணிகள் வந்து இருக்கும். இப்போ 26க்கு பொருத்தமான விடை 3. அடுத்து 27. விண்ணில் பறக்கும் வான ஊர்தி ஒன்றில் உள்ள திரவமில் பேரமானியின் வாசிப்பு 102,000 பாஸ்கால் ஆகும். இவ்வமுக்கத்தை சமன் செய்யத்தக்க ரசப்பேரமானியின் ரசநிரலின் உயரமாக இருக்கத்தக்கது. ரசநிரலின் அடர்த்தி தரப்பட்டிருக்கு, அது மாதிரி புவியீர் பேரமுடலும் தரப்பட்டிருக்கு. எங்களுக்கு இப்போ கேள்வி வந்து திரவமில் பேரமானியின் வாசிப்பை சமன் செய்யத்தக்க ரசப்பேரமானியின் ரசநிரலின் உயரம். சரியா? இதுக்கு நாங்கள் செய்வோம். அமுக்கம் வந்து திரவநிரலின் உயரம், அடர்த்தி புவியீர் பேரமுடலில் தங்க போகுது. ஆகவே அமுக்கம் எங்களுக்கு தெரியும். திரவமில் பேரமானின் அமுக்கம் வந்து 102,000 பாஸ்காலாக இருக்க போது 102,000 போடுறோம். அது மாதிரி திரவநிரலின் அதாவது ரசநிரலின் உயரம் வந்து எங்களுக்கு தெரியாது. ஹெச் அடர்த்தி வந்து தெரியும் 13,600. அது மாதிரி புவியீர் பேரமுடுகள் தெரியும் 10. சரியா? இங்கே 3 0 வெட்டலாம். அது மாதிரி இங்கே 2 3 0 வெட்டலாம். எங்களுக்கு காண வேண்டியது திரவநிரலின் உயரம் ஹெச் தான் காண வேணும். ஆகவே 102 கீழ் 136 இருக்கும். ஏன்னா நீங்கள் பெருக்கிறவர் அங்கே எழுவாய் மாற்றம் செய்கிறோம் பிரிக்கும் போது 102 136 சுருக்கினவன் சொன்னால் எங்களுக்கு வார விட வந்து 0.75 இருக்கும். 0.75 மீட்டர் திரவநிரலின் உயரம் என்றபடியாக 0.75 மீட்டராக இருக்கும். ஆகவே பொருத்தமான விடை 4 இருக்கும். 0.75 மீட்டர். அடுத்த பின்வரும் ரசாயன தாக்கத்தில் எக்ஸ் என குறிப்பிடப்படும் தாக்கி எதுவென தெரிவு செய்க. நாகம் வந்து எக்ஸ் என்ற தாக்கியோட தாக்கமடைஞ்சு நாக ஒட்சைட்டு உருவாகுது. நாக ஒட்சைட்டு உருவாகிறபடியால் அந்த தாக்கி வந்து ஒட்சிசனாக இருக்கும். பொருத்தமான விடை O2. 28க்கு 2வது விடை. அடுத்து 29. 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நிரம்பிய சோடியம் குளோரைட் கரைசலின் செறிவை மேலும் அதிகரிப்பதற்கு செய்யத்தக்க செயற்பாட்டை கீழுள்ளவற்றிலிருந்து தெரிவு செய்க. கரைசல் நிரம்பி இருக்குது, அந்த செறிவை மேலும் அதிகரிக்க பண்ணணும். அப்போ மேலும் சோடியம் குளோரைட்டை இட்டு கரைப்பம். நிரம்பிய கரைசல் என்றதால் வெப்பமேற்றியவாறு இன்னும் சோடியம் குளோரைட்டை சேர்ப்பம் என்றால் செறிவு வந்து அதிகரிக்கும். ஆகவே பொருத்தமான விடை கரைசலை வெப்பமேற்றியவாறு மேலும் சோடியம் குளோரைட்டை சேர்த்தல். 29க்கு 4. அடுத்த 30வது வளியில் ஒலியின் கதி 330 மீட்டர்/செகண்ட் என்பதனால் கருதப்படுவது யாது? இந்த சமன்பாடுகளிலிருந்து சில விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 330 மீட்டர்/செகண்ட் என்று சொல்லிக்க ஒரு செகண்டில் அவர் பயணித்த தூரம் வந்து 330 மீட்டராக இருக்கும். அதைத்தான் 330 மீட்டர்/செகண்ட் என்று சொல்கிறோம். ஆகவே வழியில் ஒரு செகண்டில் ஒலியலை 330 மீட்டர் தூரம் பயணிக்கும் என்ற கருத்து சரியாக இருக்கும். 30க்கு பொருத்தமான விடை 1. அடுத்த 31. ஐதரோ கார்பன் ஒன்றின் கட்டமைப்பு சூத்திரம் அருகில் தரப்பட்டுள்ளது. அம்மூலக்கூறின் மூலக்கூற்று சூத்திரத்தை சரியாக குறிப்பிடும் விடையே தெரிவு செய்க. இங்கே கட்டமைப்பு தரப்பட்டிருக்கு, அது மூலக்கூற்று சூத்திரம். இப்போ கார்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கார்பன் இருக்குது. அப்போ C2, ஹைட்ரஜன் 4 இருக்குது, H4, C2H4. மூலக்கூற்று சூத்திரம் என்றபடியால் சரியான விடை C2H4 ஆக இருக்கும். சரி, அதன் பெயர் ரெண்டு கேட்க தான் நீங்கள் அதனுடைய பெயர் கொடுப்பீங்க. மூலக்கூற்று சூத்திரம்னு சொன்னால் அதை வந்து இந்த மூலக்கூற்று ரீதியில் எழுதி காட்டுறது. கார்பன் 2 இருக்குது, ஹைட்ரஜன் 4 இருக்குன்னு எழுதி காட்டுறதாக இருக்கும். அடுத்த 32. ஒளித்தொகுப்பில் மாப்பொருளை இலைகள் தொகுக்கின்றன என காட்டுவதற்கு தேவையற்ற ஆய்வு கூட உபகரணம் பின்வருவனவற்றுள் எது? அப்போ நாங்கள் மாப்பொருள் பரிசோதனை செய்து பார்க்கணும். மாப்பொருள் பரிசோதனை செய்து பார்க்கணும்னா முதல்ல இலைகளை வந்து நீரில் கொதிக்க வைப்போம், கலங்களை இறக்க பண்ணுறதுக்காக. அதுக்கு பிறகு வந்து அந்த இலைகளை வந்து மதுசாரம் கொண்ட கொதிகுழாயில் வச்சு நேரடியாக வெப்பமேற்றணும்னு சொன்னால் மதுசாரம் கொண்ட கொதிகுழாயிலையோ இல்லாட்டி ஒரு பரிசோதனை குழாயில் வச்சோம்னு சொன்னால் மதுசாரத்துக்குள்ளே அந்த இலைகளை அமிழ்த்தி பரிசோதனை குழாயில் வச்சோம்னு சொன்னால் நீர் கொண்ட முகவைக்குள்ளே அந்த தொகுதியை வச்சு வெப்பமேற்றுவோம். வெப்பமேற்றுறதுக்கு முக்காலி, பென்சன் சுடரடுப்பு போன்ற உபகரணங்களை வந்து இதில் பயன்படுத்தி கொள்ளுவோம். பிறகு என்ன செய்வோம்? மதுசார கரைசல் சேர்த்து வெப்பப்படுத்திக்க அங்கே இருக்கக்கூடிய பச்சையம் வந்து அகற்றப்படும். அதுக்கு பிறகு
அதை ஓடும் நீரில் கழுவினா பிறகு இலைக்கு ஐடின் கரைசல் சில துளிகள் சேர்க்க கருநில நிற மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் அதை வச்சுக்கொண்டு மாப்பொருள் இருக்கா இல்லையான்னு சொல்லி தீர்மானிப்போம். சரி, ஆகவே இதுக்கு தேவையில்லாத உபகரணம் வந்து புனர். அடுத்த 33 கீழுள்ள நிகழ்வுகளுள் மேற்காவுகை ஓட்டத்துடன் அல்லது உடன்காவுகை ஓட்டத்துடன் விளைவுடன் தொடர்பற்ற நிகழ்வை தெரிவு செய்க. உடன்காவுகைன்னு சொல்லிக்க வழி மற்ற நீரில் நடக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கும். முதலாவது பாப்பம், அமிழ்ப்பு வெப்பமாக்கிய நீர் கொண்ட முகவையினுள் அமிழ்த்தி வைத்து மின்னை வழங்கும் போது எடுக்கப்பட்ட நீர் முழுவதும் சூடாகுதல். அப்போ இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், நாங்கள் முகவையை வந்து அமிழ்த்தி வைக்க அங்கே வந்து ஏற்படுகின்ற அந்த வெப்பத்தால் கீழே இருக்கக்கூடிய நீர்த்துணிக்கைகள் வந்து வெப்பம் அடைஞ்சு அதன் அடர்த்தி குறைய மேல் நோக்கி போகும். பிறகு மேலில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்துணிக்கைகள் அடர்த்தி கூடின நீர்த்துணிக்கைகள் கீழே நோக்கி வரும். அப்படியே தொடர்ச்சியாக அந்த செயல்முறை நடந்து முழு நீரும் வெப்பத்தை பெறும். அது வந்து ஒரு மேற்காவுகை ஓட்டம். அது மாதிரி கடற்காற்று தரைக்காற்று வீசுதல், அது எரியும் சுவாலைக்கு மேலுள்ள மரத்தின் இலைகள் அசைதலும் கருகுதலும், அதுவும் அப்படித்தான். எரியும் சுவாலைக்கு மேலுள்ள மரத்தின் இலைகள் வந்து ஆரம்பத்தில் அந்த எரியும் சுவாலைக்கு பக்கத்தில் உள்ள வழித்துணிகள் வந்து வெப்பத்தை பெற்று அடர்த்தி குறைஞ்ச மேல் நோக்கி போகும். அங்கே இருக்கக்கூடிய அடர்த்தி கூடிய வழி கீழ் நோக்கி வரும். அந்த செயல்முறை தொடர்ச்சியாக அந்த காற்றோட்டம் நடக்கிறதால இலைகள் வந்து அசையும், மற்றது கருகும். அடுத்த சுடுநீருள் வைக்கப்பட்ட உலோகக்கரண்டியின் கைப்பிடி நீருக்கு வெளியே இருப்பினும் சுடுதல், அது வந்து கடத்தல். என்னென்னு சொன்னால், சுடுநீரில் வைக்கப்படுக அந்த சுடுநீர் வெப்பம் வந்து அந்த உலோக கரண்டிக்கு கடத்தப்படுது. அப்புறம் உலோக கரண்டியின் ஒரு துணிக்கையிலேருந்து இன்னொரு துணிக்கைக்கு கடத்தப்பட்டு கைப்பிடி பகுதிக்கு வருது. அது வந்து கடத்தல். சரியா, துணிக்கைகளிலிருந்து துணிக்கைக்கு வெப்பம் இடமாற்றப்படுறதால நடக்கக்கூடிய விடயமாக இருக்கும். எனவே 4வது தான் கடத்தலாக இருக்கும். மிச்சம் 3ம் மேற்காவை ஓட்டத்தோட தொடர்பட்டது. அடுத்த 34 இலைக்கண் ஒன்றிய வாழ்வு ஈட்டத்தில் உள்ள தற்போசனி அங்கிகள் உள்ளடக்கப்படும் ராச்சியம். இலைக்கண் ஒன்றிய வாழ்வு ஈட்டத்தில் உள்ள தற்போசனை அங்கிகள் உள்ளடக்கப்படும் ராச்சியம். இலைக்கண்கள்னு சொல்கிறது ஃபங்கஸும் ஆல்காக்களும் சேர்ந்து மேற்கொள்கின்ற ஒரு ஒன்றிய வாழ்வு ஈட்டத்தை தான் இலைக்கண்ன்னு சொல்கிறோம். தற்போசனி அங்கிகள் தான் நீங்கள் கேட்டிருக்குது. தற்போசனி அங்கிகள் என்றபடியால் ஃபங்கஸ் வந்து ஒரு தற்போசனி அங்கி இல்லை, அல்காக்கள் தான் நிறப்பொருள் இருக்கிறதால அது வந்து ஒளித்தோப்பை மேற்கொண்டு தனக்குரிய உணவை தானே துவக்கக்கூடிய தற்போசனி அங்கிகளாக தொழிற்படும். அப்போ அல்காக்கள் அடங்குகின்ற ராச்சியம் வந்து புரோட்டிஸ்டாவாக இருக்கும். பொருத்தமான விடை 34க்கு ட்ரெண்டாக இருக்கும். அடுத்த 35 பின்வருவனவற்றுள் ஒரு நேரோட்ட மின்னோட்டத்திற்கான வரைவாக அமையாத வரைப்பை தெரிவு செய்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்னோட்டம் நேரத்தோடு மாறாமல் இருக்குது. 4வது இது வந்து சரி, இதுவும் வந்து நேரத்தோட மின்னோட்டம் மாறையில் ஒரே திசையில் இருக்கும். இங்கேயும் ஒரே திசையில் தான் இருக்கும். இங்கே வந்து திசை மாறுது. ஆகவே இது வந்து ஆடல் ஓட்ட மின்னோட்டமாக இருக்கும்.
இப்போ விரைவாக அமையாத நேரோட்ட மின்னோட்டத்திற்கான விரைவாக அமையாத விரைவுன்னு சொல்லிக்க 2வது விரைவு எங்களுக்கு வரும். அடுத்த 36 படத்தில் கதோட்ட கதிர் அலைவுகாட்டி ஒன்றின் திரையில் பெறப்பட்ட அலைவடிவங்கள் 2 தரப்பட்டுள்ளன. கீழுள்ளவற்றுள் எச்சந்தர்ப்பங்களில் அவ்வலைவடிவங்கள் முறையே பெறப்படலாம் என தெரிவு செய்க. இது அலைவடிவம், அதாவது அந்த ஒளியலைகளில் பண்பு பற்றி கேட்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது வந்து ஒரு புல்லாங்குழலில் இசைச்சுரம் ஒன்றை வாசித்தலுக்கான அலையாக இருக்கும். இங்கே உள்ளது வந்து கோல் ஒன்றை மேசையில் அடித்தலின் போது ஏற்படுகின்ற அலைவடிவமாக இருக்கும். 37 பின்வருவனவற்றில் அழுத்த சக்தி இயக்க சக்தியாக மாற்றப்படாத சந்தர்ப்பம் ஊஞ்சலாடுதலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்து அழுத்த சக்தி இயக்க சக்தியாக மாற்றப்படுது. நீர்மின்னே உற்பத்தி செய்தல், அங்கே நீரின் அழுத்த சக்தி தான் நீரின் இயக்க சக்தியாக மாற்றப்படுது. விறகை பிளக்க இரும்பாப்பு வைக்கப்பட்டு சம்மட்டியால் அடித்தல், இங்கேயும் சுத்தியல்ல சேமிக்கப்பட்ட அழுத்த சக்தி வந்து சம்மட்டியால் அடிக்க இயக்க சக்தியாக மாற்றப்படுது. அடுத்து வெப்பம் வழங்கப்படும் போது நீர்மூலக்கூறுகள் ஆவியாகுதல். இதில் பார்த்தோம்னு சொன்னால் வெப்பம் வழங்கப்படைக்க நீர்மூலக்கூறுகளுக்கு இடையில் இருக்கிறது வந்து ரசாயன பிணைப்பு சக்தியாக இருக்கும். அது வந்து இயக்க சக்தியாக மாற்றப்படுது. எனவே இதுதான் பொருத்தம் அற்ற விடையாக வரும். அடுத்த 38 வழி ஊதி கட்டப்பட்ட அடியில் சிறிதளவு களி ஒட்டப்பட்டு பலூன் ஊதி கட்டப்பட்ட எரிகுழாய். இங்கே களி வைக்கப்பட்டிருக்கு, இந்த இடத்துல களி, இங்கே வழி ஊதி கட்டப்பட்ட ஒரு எரிகுழாய். ஆகவே இது வந்து ஒரு நீரமானியாக தொழிற்படக்கூடிய ஒரு உபகரணம். களி அடியில் இருக்கக்கூடியதால் நிலைக்குத்தாக அமிழ்ந்து மிதக்கக்கூடியதாக இருக்கும். படத்தில் எரிகுழாய் ஒன்றின் அடியில் களி ஒட்டப்பட்டு அதன் திறந்த முனையில் வழி ஊதப்பட்ட பலூன் கட்டப்பட்டுள்ளமை காட்டப்பட்டுள்ளது. நீர்கொண்ட முகவையினுள் அவ்வெரிகுழாய் இடப்படும் போது அதன் நிலையை சரியாக காட்டும் உருவை தெரிவு செய்க. அப்போ அமிழ்த்தைக்கு நிலைக்குத்தாக அமிழ்த்தப்பட வேணும். நீரமானியன் சொல்லிக்க நிலைக்குத்தாக இருக்க வேணும். ஆகவே நாங்கள் இந்த படத்தை வந்து புறக்கணிக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரியும் அமையாது படம். இதுவும் வந்து மற்ற மாதிரி தந்திருக்கு, அதுவும் அமையாது. ஆகவே பொருத்தமான விடை வந்து முதலாவதாக இருக்கும். என்னோட களி கொண்ட பகுதி வந்து கீழ் நோக்கி இருக்கும், அடர்த்தி கூடினதுன்றதால் கீழ் நோக்கி இருக்கும். வலியுதப்பட்ட பகுதி வந்து மேலே இருக்கும், ஒரு நீரமானி. இங்கே வாசிப்பு கிளறுறதன் மூலமாக நாங்கள் இவற்றை அடர்த்தியை கண்டுகொள்ளலாம். பொருத்தமான விடை 1. அடுத்த டிரான்சிஸ்டர் ஒன்றை கொண்டு அமைக்கப்பட்ட ஏபிசி என்னும் 3 மின் சுற்றுகள் கீழே தரப்பட்டுள்ளன. இங்கு மின் துணைக்கூறுகளுக்கு நியம குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று தரப்பட்டிருக்கு. அவற்றுள் டிரான்சிஸ்டரின் விரியலாக்கி தொழிற்பாடு பயன்படுத்தப்படாத சந்தர்ப்பம் அல்லது சந்தர்ப்பங்கள் இவை என தெரிவு செய்ய என்று சொல்லப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் 2ம் வந்து டிரான்சிஸ்டர் ஆளியாக தொழிற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காட்டப்பட்டிருக்கு. சி என்று சொல்கிறது வந்து நாங்கள் இங்கே வந்து பயப்பு சுற்றில் வந்து ஒரு குறைந்தளவான அழுத்தத்தை கொடுக்க இங்கே பேப்பு சுற்றில் வந்து கூடுதலான அழுத்தமாக அது மாற்றப்படுது. அதாவது விரியலாக்க செயற்பாட்டை மேற்கொள்கின்ற ஒரு சுற்றாக இந்த சி வந்து இருக்குது. ஏபி 2 சுற்றுகளுமே வந்து ஆளியாக தொழிற்படக்கூடிய மாதிரி இருக்கும். இருக்கிற சுற்றுகள் தான் ஏபி. இங்கே கேட்டது வந்து விரியலாக்கி தொழிற்பாடு பயன்படுத்தப்படாத சந்தர்ப்பம். ஆகவே ஏஎம் பிஎம் வந்து ஆளியாக தொழிற்படுகின்ற சந்தர்ப்பங்களாக இருக்கும். சி தான் விரியலாக்க சுற்றாக பயன்படுகின்ற சந்தர்ப்பமாக இருக்குது. எனவே பொருத்தமான விடை ஏஎம் பிஎம் ஆக இருக்கும். பயன்படுத்தப்படாத சந்தர்ப்பம் என்றபடியால் ஏஎம் பிஎம் வரும். 40வது கேள்வி, நிலையான அபிவிருத்தியை பாதிக்கும் நடவடிக்கையை கீழுள்ளவற்றிலிருந்து தெரிவு செய்க. ரைட். முதலாவது கேள்வி, ஜாதீனம் ஒரு உற்பத்திக்கான நீர் அடிச்சுவட்டை அதிகரித்தல். நீர் அடிச்சுவடன்னு சொல்லிக்குள்ள நீர் அடிச்சுவடன்றதை நாங்கள் கருதுகிறோம்னு சொன்னால் குறிப்பிட்ட பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்கிறதுக்காக அல்லது பயன்படுத்தி கொள்கிற நீரிண்ட அளவிடுகின்ற ஒரு அளவீடு தான் நீர் அடிச்சுவடன்னு சொல்லுவோம். அப்போ நீர் அடிச்சுவட்டை அதிகரிக்கிறதால நிலையான அபிவிருத்தி வந்து பாதிக்கப்படுது. நீர் அடிச்சுவட்டை அதிகரிக்கிறதால, அதாவது பயன்படுத்துகிற அளவை நாங்கள் கூட்டுறபடியால் பாதிப்புகள் வந்து கூடுறதாக இருக்கும். ஆகவே அதான் பொருத்தம் இல்லாத கூற்று. மற்ற இலத்திரனியன் கழிவின் அளவை குறைக்கிறதால நீடித்து நிலை பெறுகின்ற உற்பத்திக்கு அது உதவியாக இருக்குது. சுதேசிய வைத்திய விஞ்ஞானத்தில் கவனம் எடுத்தல், அதுவும் சரி. அடுத்த பாரம்பரிய உணவு முறை தொடர்பாக கவனம் செலுத்துதல், அதுவும் வந்து நிலையான அபிவிருத்திக்கு உதவுது. ஆகவே பாதிக்கிற காரணி வந்து நீர் அடிச்சுவட்டை அதிகரிக்கும் போது அங்கே பாதிப்புகள் ஏற்படுது. ஆகவே பொருத்தமான விடை 40க்கு 1.